நான் வந்து இந்த சூப்பர் ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது. நான் செல்ஃப் அவேர் மீடியாக்கர் ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். அதில் தான் இருந்தேன் நான். ஸோ ஐ வாண்ட் பீப்புள் டு நோ தட் என்னை மாதிரி ஆளுகளும் கொஞ்சம் வர முடியும்னு சொல்லிட்டு நினச்சிக்கணும் இல்லையா? ஏன்னா எல்லாரும் இன்டெலிஜென்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது. அண்ட் தென் ஐ மூவ் டவுன் டு அங்கே இருந்தபடி அவங்க சொன்னாங்க, இப்போ ப்ளஸ் டூவில் ஒழுங்காக படித்தோடனே அந்த வாத்தியார் சொன்னார், சௌராஷ்டிரா காலேஜில் போய் பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஸ்லாம் பண்ணேன். பிஏ கார்பரேட் செக்ரட்டரி. அப்போ வந்து பிகாமோட பிஏ அப்போ தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க இந்த கோர்ஸை. எல்லாரும் வந்து இது படித்து டேரெக்டாக சிஏ பண்ண போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலேஜில் வேற பிகாம் ஏகப்பட்ட டிமாண்ட் இல்லை. ஆமாம், சௌராஷ்டிரா காலேஜ். ஆமாம். முடிச்சிட்டதுக்கு அப்புறமா நான் வந்து அங்கே பண்ணி அங்கேயும் கொஞ்சம் சேட்டை பண்ணேன், ஆனால் அவ்வளோவா இல்லை. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரே ஐ வாஸ் அப்சஸ்ட், இனிமேல் வந்து மதுரையில் இருக்கக்கூடாது. என்ன ரீசன் அதுக்கு? யூஸ்வலாக மதுரையிலேருந்து வெளியில் வர்றது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம் ஆமாம். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய மேக்னெட் அது இல்லையா? அந்த சோஷியல் சிஸ்டம் இருக்குல்ல, உள்ள உங்களுக்கு எழுதிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தாரணம் அது, ஏய் பார்த்துக்கலாம்டா, அதெல்லாம் வரட்டும்டா, அதெல்லாம் இருறாமாப்ல பார்ப்போம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி உங்களை உட்கார வச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு அப்படி தான் இருந்தது. எங்கள் வீட்லையெல்லாம் என்னை வந்து ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டில் ஒரு காலகட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இங்கே சோறு போடுறோம், எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண முடியும் எங்களுக்கு தெரியாது, தென் யூ மைட் பி ஆன் யுவர் ஓன். அந்த மாதிரி தான் அந்த சூழ்நிலை தான் நடந்தது கடைசியாக கிட்டத்தட்ட. அப்போ சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா வந்ததுக்கப்புறமா அப்போ வந்து சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? இப்போ சிஏ படிக்கணுன்ட்டு, அது எதுக்கு ஒரு காரணம், சென்னைக்கு வரணும், அதுக்கு ஒரு காரணம். வீட்டில் சிஏ படிக்கிறேன்னு சொன்னோடனே எங்கள் வீட்டில் அகமலர்ந்துட்டாங்க. சிஏலாம் படிக்கணுங்கிறேன், இங்கே நம்ம சிஏ படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தோடனே அப்படி இங்கே வர. அப்போ அவங்களால அஃபோர்ட் பண்ண முடிஞ்சுது அவங்கள அனுப்புறதுக்கு? அப்போ வந்து இதுக்கு நான் திருவள்ளூர் போக்குவரத்து கழகத்தில் அப்போ வந்து 17 ரூபா. சரி. அதை வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து அனுப்பிச்சி விட்டாச்சு. அனுப்பிச்சி விட்டாங்களா? 100 ரூபா கொடுத்து சரி போ, அப்புறம் பார்த்துக்கோ என்னன்னு அப்படிங்கிற மாதிரி தான்.